சங்கீத பகுதி. யாவரும் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொள்ளுங்க. 124வது சங்கீதம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கி இருப்பார்கள். கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மா மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிட்டு கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். தேவன் தாமே இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்கும்போது அப்படியே பொருட்டுன இது வந்துச்சு. மனுஷர் நமக்கு விரோதமா எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கும் சொல்லுங்க? எத்தனை பேருக்கு? எல்லாருக்குமே நல்லா இருந்திருக்கீங்களா? லைஃப்ல எல்லாருக்கும் பிரச்சனை. ஒருவேளை இந்த இடத்துக்கு இப்ப கடந்து வந்திருக்கவங்களும் நீங்க பிரச்சனையோடு வந்திருப்பீங்க, அப்படித்தானே? ஆனா ஒரே ஒரு தைரியம் உண்டு, ஒரே ஒரு வைராக்கியம் உண்டு. கர்த்தர் நமது பக்கத்தில் இருக்கிறார். யோசுவா கிட்ட என்ன சொன்னார் கர்த்தர்? அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ என் கூட இருக்கும்போது நான் கூட இருப்பேன்னு சொல்லல. நீ எங்கெல்லாம் போறியோ, வேறெவர் யூ கோ, நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் உன் கூட இருப்பேன். இல்லை நீ ஆலயத்துக்கு உள்ள வந்தா மட்டும்தான் நான் உன் கூட இருப்பேன். ஒருவேளை முழங்கால் படிட்டு என்ன நீ நோக்கி கூப்பிடும்போது, அப்பா பிதாவே என்று கூப்பிடும் போது மட்டும்தான் உன் கூட இருப்பேன்னு சொல்லல தேவன். உன் கூடவே இருப்பேன்னு சொல்கிறார். அதே வாக்குத்தத்தத்தை தான் உங்களுக்கு இந்த நாள்ல சொல்றேன். உங்கள் கூடவே தேவன் இருக்கிறார். நீங்கள் எங்க போனாலும், தாவீது ராஜா சொல்ற மாதிரி, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அதை கொஞ்சம் அப்படி மாத்தி பாருங்க. அவர் நம்ம பக்கத்தில் இராவிட்டால் என்ன இருக்கும் நம்ம நிலைமை? அதுக்கப்புறம் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை ஊரேட விழுங்கி இருப்பார்கள். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உலக பிரகாரமாய் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அப்படித்தானே? நிறைய விஷயங்கள். நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பற்கள்னா அந்த மிருகங்கள் கடிச்சு கோதறிடும், அப்படித்தானே? மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க? பல்லுக்கு உள்ள நாக்க வச்சு பேசுவாங்க. அப்படி பேசுகிறதை கர்த்தர் விரும்பவில்லை. அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்கிற அந்த பற்களுக்கு, அந்த நாவில் உள்ள சொல்களுக்கு இடமில்லாமல் அவர் நம்மளை இம்மட்டும் பாதுகாத்திருக்கிறார். அநேகர் ஈவன் கடந்த வாரத்தில் கூட நிறைய விஷயங்கள், நிறைய நம்முடைய சபையை குறித்தோ சபையில் உள்ள ஆட்களை குறித்தோ ஒவ்வொருத்தர் பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் நமக்காய் யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்முடைய சகாயம் எங்க இருக்குது? இந்த ஒரு காரியம் நம்முடைய மனதில் இருந்தா போதும். இந்த சங்கீதம் உங்களுக்கு தெளிவா பேசும். விரோதமாய் வருகிறவர்களை யார் பார்த்துக்கிடுவா? கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அதுல பற்கடிப்பு, இந்த சொல்லால் அடிக்கிறதோ, அதுல செயலால் யாரும் அடிக்க மாட்டாங்க, சொல்லால் அடிப்பாங்க. அது யாரு? அதற்காக யார் யுத்தம் பண்ணுவா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை நம்ம கண்களால், நம்மளுடைய சொந்த கண்களால் நம்ம அந்த காரியங்களை பார்ப்போம். இந்த வசனத்தில் சொல்லுவோம், உங்களுக்கு விரோதமாக வருகிறவர்கள் புறப்பட்டு வருவார்கள். எத்தனை பேர் போவாங்க? 7 வழியா. அதுல இன்னொரு வசனம் இருக்கு அழகாக, எனக்கு அதோட பிடிச்ச வசனம். எப்படி தண்ணீர்கள் சிதறடிக்கு போவோம் பார்த்தீங்களா? அது எங்க இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. வர்றவங்க எப்படி திரும்ப போவாங்களாம்? எப்படி போவாங்க? காட்டு வெள்ளம் அடிக்கும்போது நீங்க அந்த கரெக்டா அந்த ஓடையில போகுமா தண்ணி? எப்படி போகும்? எங்க போகுங்க அதுக்கே தெரியாது, தண்ணிக்கே தெரியாது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறவர்கள், உங்களுக்கு எதிராக பற்களையோ நாவுகளையோ எடுக்கிற பிள்ளைகளை என்ன பண்ணுவாராம் தேவன்? ஹல்லேலூயா. தேவன் தாமே இந்த சங்கீதத்திற்கு ஆசீர்வதிப்பாராக. துதியின் வேளைக்கு கடந்து செல்லும் சகோதரன் சிவராஜ் அவர்கள் துதியின் வேளை நடத்துவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல பிதாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திருப்போம். இந்த நேரத்தில் இந்த ஆராதனை வேலையை எங்களுக்கு தந்தற்காக மக்கள் நன்றி. இந்த ஆராதனை வேலையில் நீர் இடப்பட இடமாக இச்சபிக்கிறோம். நீர் எங்களுடனே பேச வேண்டுமாக இச்சபிக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் வாங்கப்பா. உங்கள் பிரசன்னத்தை இந்த இடத்துல நாங்கள் ஒவ்வொரு கடன் செல்ல இந்த தேவன் கிருபை செய்யுங்க. எல்லா துதியும் புகழும் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உண்டாவதாக, மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்க தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறார், உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் நாம் மறைவில் இருக்கும்போது நமக்கு எப்பவுமே பாதுகாப்பு இருக்கும். அந்த சங்கீதம் 124 சொன்னாங்க. ஆனால் அவருடைய மறைவில் நாம் இருக்கும்போது எப்போதுமே நமக்கு அந்த பாதுகாப்பு இருக்கும்.
ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைக்குள்ள எப்படி பாதுகாக்க வைக்குதோ அது போல தேவன் நம்மளை பாதுகாத்து வச்சிட்டு இருக்காங்க. அவருடைய நிலையில் இருக்கும்போது தான் உலக காரியம், சாத்தானி காரியம் எல்லாத்துலேயும் நமக்கு பாதுகாப்பு வேண்டும். ஒருவேளை நம்ம அவரை விட்டு விலகணும்னா அந்த பாதுகாப்புக்கு நம் பாத்திரமாக நாம் இருக்கிறது ஒருவேளை சந்தேகமாக தான் இருக்கும். உலகத்தில் கர்ச்சிக்கிற செங்கம் போல எவனை விழுங்கலான்னு சொல்லிட்டு சாத்தான் வகை தேடி சுற்றி திரிவார். ஆனால் விசுவாசம் நாம் அவரை தேடும்போது அவர் நம்ம தப்பிப்பார், எல்லாவற்றிலும் நம்மளை தப்பிப்பார். எனவே எல்லாரும் உற்சாகத்தோட கைகளை தட்டி அவரை ஆர்ப்பரித்து உன்னதமான உயிர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமஸ்லாக்கியமே என்ற பாடலை நாம் பாடும். உன்னதமானவரின் உயர் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா, இது பரமசிலாக்கியமே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே இரவுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே இரவுகளால்
சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்ப்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சட்டை கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. ஆத்துமனே சரவண. என்னை தாப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவண. அவர் சட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அருமையானவர்களே, ரோமர் 8:15 அழகாக சொல்கிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுயாதத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஏன் தெரியுமா? இவன் 1:12 அதோட விளக்கம் கொடுத்திருக்காங்க. இயேசுவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளாகும்படி நாம் அதிகாரம் பெறுகிறோம். உளையான சேற்றில் இருந்த நம்மளை கண்மலை மேல யோசித்திருக்காங்க. என்றும் நம்ம அன்பான தேவனை அப்பா பிதாவே அன்பான தேவா என்று நாம் கூடுவோமா? அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. உணர்ந்து பாடுவோமா? பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன். ஹல்லேலூயா. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. உங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே
நம்முடைய கர்த்தர் தான் ஜெயம் கொடுக்கிற தேவன். நீதிமொழிகள் 21:31 குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக இருக்கணும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நம் தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன். ரோமர் 9:16 வாசிக்கும் போது விரும்புகிறவனும் அல்ல, ஓடுகிறவனும் அல்ல, இறங்குற தேவனாலே எல்லாம் ஆகும். நாம் என்ன பிரயாசப்பட்டாலும் கர்த்தன் தான் அது கூட பலன் தர முடியும். நாம் அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியாச்சுன்னா, அவரை நாம் நம்பணும் முழு மனதோடு. ஏன்னா அவர் மட்டும்தான் அற்புதத்தை செய்ய முடியும். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று அவரை நாம் துதிப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கையில வெறுத்து சொல்லமா, கலைகளை வெறுத்து கலையில பாடும். கையில எல்லாரும் வெறுத்து பல ராஜ்யம் சந்தோஷப்படட்டும். பாடும் எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ரெண்டு கைகளை நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழாலெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, ஒரு நிறைந்தவர். உண்மை தேவனே, ஒரு நிறைந்தவர். என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும்
நம் கடந்த 2 வருடத்துக்கு முன்பாக ஒரு செய்தி கேட்டோம். தேவன் ஒரு குயனாகும், நாம் களிமண்ணாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம். நமது வேதத்தில் அநேக பாத்திரங்களை கர்த்தர் உருவாக்கி அவர்களை வல்லமையாக பயன்படுத்தியிருக்கிறார். பவுல் சவுலா இருந்தபோது கிறிஸ்தவர்களை ரொம்ப துன்பப்படுத்தினார். ஆனால் அப்போஸ்தலர் 9:15 பார்க்குறோம், கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி அவரை புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவருடைய நாமத்தை அறிவிக்கிற பாத்திரமாக மாற்றினார். இந்த நாளிலும் தேவன் யாருக்காவது தரிசனமானார், யாருக்காவது இந்த இடத்துல தரிசனமாக்குறார் என்று நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, இன்னைக்கு அவர் உங்களை மனைவிடைய பாத்திரமாக நீங்கள் ஒப்பு கொடுங்க. மண்ணாசையில் நம்ம ஒருவேளை மயங்கி நம்ம மெய்வெளி விட்ட கண்டு கொண்டு இருப்போம். கண் போன போக்கில் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தாலும் கண் போன போக்கில் நம்ம நடந்து கொண்டிருப்போம். ஆனால் வாழ்நாளெல்லாம் உன் பாதம் சேரும், பாதையில் நடத்தணும்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது அவர் நம்ம எப்படி பவுலா மாற்றினாரோ அதுபோல் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்கு தேவன் தயாராக இருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க, உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இப்படி கர்த்தர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் தேவனுக்காக நின்றதை நாம் பார்க்கிறோம். நாமும் இந்த காலத்திலையும் நாமும் அதே போல ஒரு பாத்திரமாக நாம் மாறும். அவரிடம் அர்ப்பணிப்போமா? குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே
எனது அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த துதியின் வேலையை நான் முடிக்கிறேன். குயவன் எங்கேயோ இருந்து மண் எடுத்துட்டு வரான், எங்கேயோ இருந்து மண் எடுத்துட்டு வரான், காலில் போட்டு மிதிக்கிறான், கையில எடுத்து வணையிறான். ஒருவேளை அந்த மண்பாண்டம் அவனுக்கு உகந்த மண்பாண்டமாக இல்லை என்றால் அவன் செய்த எல்லா பிரயாசத்தை விட்டு அந்த மண்ணானது, களிமண்ணானது எங்கு போகப்படும்? எனது தேவ பிள்ளைகளே, இந்த கொஸ்டின் எனக்கு கேட்டுட்டே இருந்துச்சு அந்த மெசேஜ் முடிவதற்கு அப்புறம். ஆனா அதற்கு கடந்த வாரம் இதற்குரிய விடை நியாய தீர்ப்பு. எனது அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம எங்கேயோ இருந்து கொண்டிருந்தோம். தேவன் இந்த இடத்துல வந்து நம்மளை கொண்டு சேர்த்தாங்க, நம்மளை புடமிட்டாங்க. ஆனா அவர் மனைவி பாத்திரமாக நம்ம இருந்து கொண்டிருக்கிறோமா? என்ன நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? அவருக்கு பிடித்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோமா? தேவன் என்று ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாம் உகந்த பாத்திரமாக நாம் இல்லை என்றால் நியாய தீர்ப்பு நாள் வரும்போது நம்முடைய பகுதி எங்கு, நம்முடைய இருக்கை எங்கு இருக்கும் என்பது என் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நாம் அது செய்தேனே, நான் கர்த்தருக்காக செய்தேனே, ஆனால் எல்லாம் வீணாகி விடக்கூடாது, நாம் பரிதபிக்கப்பட்டு போயிடக்கூடாது என் தேவ பிள்ளை. எனவே தேவனுடைய பாதையிலே நடங்க. இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, நாம் வெளியே போனாலும், நம்ம ஊர்ல பேசும்போது தேவனுடைய அன்பை பறைசாற்றுகிறோம். நம்ம ஒவ்வொரு மாறும். தேவன் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. அருமையான துதியின் வேலைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுபோல சகோதரன் கேட்ட கேள்வி, களிமண் அந்த பாத்திரம் செய்யும் பொழுது வரையாவிட்டால் என்ன பண்ண முடியும்னு நான் அந்த செய்தியில தெளிவாய் சொல்லியிருந்தேன். அவருடைய பாதத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் கையில் எடுத்து விட்டார் என்றால் உலகத்தில் இருக்கிற யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அவர் கரத்தில் நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்மளை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. களிமண் அதுதான் வந்து எக்ஸாம்பிளா சொன்னது. அந்த களிமண்ணை குயவன் கையில் எடுத்துட்டான்னு வைங்களேன், அவனால வந்து அந்த காரியம் முடியும். கர்த்தர் கரத்துல போனதுக்கு அப்புறம் திரும்ப வர்றதுக்கு வழியே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது. அதிக பிரசங்கித்தனம் பண்ணாமல் அவருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்திருப்பது. தெய்வ செய்திக்கு கடந்து செல்வோம். சகோதரர் சுரேஷ் அவர்கள் தெய்வ செய்தி நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே கொடுத்த இந்த தருணத்திற்காக கர்த்தருக்கு நான் கொடானுகூடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நாம் நம்முடைய தலையை சாய்த்து நாம் முதலாவதாக நாம் ஜெபிப்போம். அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீ கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு கொடானுகூடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய பாதத்திலே ஒரு அமரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தீரப்பா. இந்த கொடுத்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவுக்காக வந்திருக்கிறோம்ப்பா. நீர் உம்முடைய சரீரத்தை பிட்டு எங்களுக்கு கொடுத்த தேவன் அப்பா. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை எங்களுக்கு பிட்டு தாரும். நாங்கள் அதை உண்டு அப்பா, உமக்குள் பலன் கொண்டு நீர் விரும்பும் வாழ்க்கையை எங்களை நாங்கள் காண்பிக்கத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டுமா என்னுடைய பாத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்தும் கர்த்தாவே, எங்கள் இருதயத்தின் கண்கள் திறக்கப்படட்டோப்பா. நீர் பேசும், நாங்கள் அல்ல, வழிநடத்தும் என்று இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் வல்லமையின் நாமத்தில் ஏற்கவும் பரமபிதாவே, ஆமீன். வாசிப்போம். கலாட்டியன்ஸ் சாப்டர் 5 வெர்ஸ் 22 and 23. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 22 and 23. இந்த நாளிலே நாம் ஆவியின் கனியை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். இது கடந்த வாரத்திலே இந்த வசனங்களை சிறு பிள்ளைகள் சொன்ன வசனம். நம்ம இங்கே அவர்கள் இதை மனப்பாட வசனமாக இங்கே சொன்னார்கள். அந்த வசனத்தின் மூலமாக நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கின்றோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்ற காரியம் ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். அதை நாம் பார்க்கும்போது, இங்கே ஆவியின் கனியை நாம் பார்க்கும்போது, இது
இங்கே 9 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நம் ஆவின் கனி என்று சொல்லும்போது இங்கே பரிசுத்த பவுல் இதை பற்றி பேசும்போது 2 விதமான வாழ்க்கை முறைகளை பற்றி பேசுகின்றார். முதலாவதாக ஒர்க்ஸ் ஆஃப் த ஃப்ளஷ், அடுத்ததாக ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். 2 விதமான காரியங்கள். இப்போ ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் என்னவென்று பார்க்கும்போது லவ், ஜாய், பீஸ், லாங் சஃபரிங், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல். இது ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். இது நாம் எல்லோருக்குமே நாம் தெரிந்த ஒன்று. இங்கே இதற்கு ஆப்போசிட்டாக பார்த்தோம் என்றால் மாம்சத்தின் கிரியைகள் இருக்கின்றன. அது அநேகம் என்று சொல்லும்போது அதற்கு முன்னதாக வசனத்திலே 17 காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்த 17 காரியங்கள் மாம்சத்தின் கிரியைகள். ஆனால் ஆவின் கனி என்று நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். இட்ஸ் a singular. அது ஃப்ரூட் தான், நாட் ஃப்ரூட்ஸ். நாம் ஃப்ரூட் என்று எடுக்கும்போது இது வந்து ஒரு கிளஸ்டர், ஒரு ஹோல், ஒரு முழுமையாக இருக்கின்றது. இதற்கு உதாரணம் எதை சொல்லப்பட்டிருக்கின்றது? திராட்சை கொத்து. திராட்சை கொத்து ஒரு முழுமையான ஒன்று. அது முழுவதுமாக அது கிரேப்ஸ். அதை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது முழுவதுமாகவே அது சுவை கொடுப்பதாக இருக்கும். அப்போ இந்த 9 காரியங்களும் ஆவியின் கனி 9 காரியங்களும் ஒன்றாக இணைந்த காரியம். இதை நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் செய்யும் போது நாம் எவ்வாறு கனி கொடுக்கின்ற வாழ்க்கையாக நான் இருக்கின்றேன். இப்போ ட்ரூ ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து இதை முழுவதுமாகவே கொடுக்கும், கனி கொடுக்கும். இதை நாம் நடிக்க முடியாது, இதை ஆக்ட் பண்ண முடியாது. அப்போ அதை நாம் உண்மையாக கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை அது இயேசு கிறிஸ்து நம்மிலே இருக்கும் போதுதான் அது வெளியே வரும். இல்லாவிட்டால் அதை எளிதாக நாம் கண்டுபிடித்து விடலாம். வேதம் சொல்லுகின்றது அவருடைய கனிகளினாலே நீங்கள் அறிவீர்கள். நாம் யாரையும் நாம் அறிந்து கொள்ளலாம். அவர்கள் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்பதை நாம் அறிய முடியும். இப்போ நாம் தேவனுடைய பிள்ளையாகிய நான் இந்த நாளிலே நாம் 4 விதமான காரியங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையாகிய நான் ஆவிக்குரிய கனியை கொடுத்து கொண்டிருக்கிறேனா அல்லது தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறேனா? இரண்டாவதாக வாட் ஆர் த பிராக்டிக்கல் சேலஞ்சஸ்? இதை செய்வதற்கு ஆவின் கனி கொடுப்பதற்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கின்றது? அந்த சேலஞ்சஸை மூன்றாவதாக how to overcome, அதை எவ்வாறு ஓவர் கம் பண்ணுவது? அடுத்ததாக 4வதாக கனி கொடுப்பதினால் என்ன ஆசீர்வாதங்கள்? வாட் ஆர் த blessings I am going to get it? இந்த 4 விதமான காரியங்கள். முதலாவதாக தேவனுடைய பிள்ளையாகிய நான் ஆவிக்குரிய கனியை கொடுத்து கொண்டிருக்கிறேனா? கொடுக்கவில்லை என்றால் கொடுக்க வேண்டும். கொடுத்து கொண்டிருந்தால் தொடர்ந்து அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். என்னென்ன சேலஞ்சஸ், பிராக்டிக்கல் சேலஞ்சஸ் நமக்கு இருக்கின்றது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவது? அடுத்ததாக கனி கொடுப்பதினாலே என்ன ஆசீர்வாதங்கள் என்று நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கின்றோம். இந்த 4 விதமான காரியங்களையும் நாம் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு போதிப்பாராக. முதலாவதாக எப்படி ஆவிக்குரிய கனியை தொடர்ந்து நான் கொடுப்பது அல்லது கொடுப்பது? இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கும் போது வாசியுங்கள். ஜான் சாப்டர் 15 வெர்ஸ் 4 and 5. இங்கே பார்க்கும்போது என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இங்கே யோவான் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் முழுவதுமாக வாசித்து பாருங்கள். இது கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு உவமை. இங்கே பார்க்கும்போது நாம் யார்? தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளையாக நாம் யார்? திராட்சை கொடி. இங்கே இயேசு கிறிஸ்து யாராக இருக்கின்றார்? அவர் திராட்சை செடியாக இருக்கின்றார். நாம் எல்லாரும் வீட்டிலே நமக்கு அறிவோம், ஒரு தோட்டம் என்றால் அதற்கு ஒரு தோட்டக்காரர் இருக்கிறார். இங்கே தோட்டக்காரர் யார்? பிதா. அப்போ பிதா, குமாரன், நாம், அதுபோக பரிசுத்த ஆவியானவர் என்று அவரும் நமக்கு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூலமாக நாம் நிலைத்திருந்து கனி கொடுக்க முடியும். ஒரு சிம்பிள் ஃபார்முலா தான். அதை நாம் இந்த நாளிலே செய்து கொண்டிருக்கிறோமா? இந்த நாளிலே இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான நமக்கு வாசம் செய்ய வேண்டும்.
அதை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும். 1 × 1 × 1 = 1. மூன்றும் நமக்கு ஒரே தேவன், ஒரே மெய்யான தேவன் இருக்கிறார். அதை நாம் உறுதியாய் நாம் பற்றி கொண்டிருக்கின்றோம். அதில் நிலைத்திருந்து நாம் கனி கொடுக்க வேண்டும். நாம் எப்படி இப்போ நிலைத்திருந்தால் கனி கொடுக்க முடியும். அப்ப எப்படி நிலைத்திருப்பது? How do we remain in Jesus? அது எப்படி என்று நாம் பார்க்கும்போது அதற்கு ஒரு 5 விதமான காரியங்கள் இருக்கின்றன. அந்த 5 விதம் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். ஆனால் அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணி கொண்டிருக்கிறோம்? முதலாவதாக through his word, அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தையை நமக்கு வேதாகமாக சத்தியமாக நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நாம் வாசிக்கின்றோமா? அதை நாம் மெடிடேட் பண்ணுகிறோமா? நாம் எவ்வாறாக வாசிக்க வேண்டும், மெடிடேட் பண்ண வேண்டும் என்று பார்க்கும்போது கான்ஸ்டன்ட்லி, தொடர்ந்து அனுதினமும் கான்ஸ்டன்ட்லி நம்ம பைபிளை ரீட் பண்ண வேண்டும், மெடிடேட் பண்ண வேண்டும். அவருடைய வார்த்தை நம்மை சுத்தப்படுத்துகின்றது. அது நாம் அனுதினமும் வாசிக்கும் போது நமக்கு அன்றன்ற நாட்களுக்கு, அன்றன்ற வாரத்துக்கு, அன்றன்ற மாதத்துக்கு, அந்தந்த வருடங்களுக்கு தேவையான பரிசுத்தத்தை நமக்கு அது கொடுக்கின்றது, நம்மை சுத்தப்படுத்துகின்றதாக இருக்கின்றது. அது நமக்கு தேவையான பலத்தை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. அது இயேசு கிறிஸ்துவோடு அனுதினமும் நாம் நிலைத்திருந்து வாழ்வதற்கு வழி செய்கின்றது. அதை நாம் இந்த நாளிலே நாம் எவ்வாறாக வேதத்தை வாசிக்கின்றோம், தியானிக்கின்றோம் என்பது அது நமக்கும் தேவனுக்கும் உரிய காரியம். அது நாம் பண்ண வேண்டிய காரியம். அதை நாம் எவ்வாறாக பண்ணுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதில் எந்த குறையும் வைக்கக்கூடாது. நாம் அதை செய்கிறோமா? அல்லது நாம் ஒரு மேலோட்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மேலோட்டமான வாழ்க்கை தேவன் விரும்பவில்லை. அவர் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை விரும்புகிறார். நிலைத்திருக்க வாழ்க்கை, நிலைத்திருப்பதற்கு அவருடைய வார்த்தையானது நாம் அனுதினமும் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். இரண்டாவதாக த்ரூ பிரேயர், டெய்லி பிரேயர், டெய்லி கான்வர்சேஷன் வித் ஜீசஸ். நாம் நம்முடைய இருதயம் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். அனுதினமும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை வாசிக்க வேண்டும், முழங்காற்படிட்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது நாம் நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். மூன்றாவதாக ஒபீடியன்ஸ், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற காரியம். நாம் வாசிப்போம் யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆம், தேவன் இயேசு கிறிஸ்து பிதாவை இங்கே உதாரணத்துக்கு எடுத்திருக்கிறார். அவர் எவ்வாறு பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டாரோ, அவருடைய அன்பிலே நிலைத்திருந்தாரோ, அதே போல நீங்களும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால், அப்போ குமாரனாகிய கற்பனைகளை நாம் கை கொண்டிருக்கும் போது நாம் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அடுத்ததாக நான்காவதாக ஃபெலோஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட். ஆம், நம்முடைய சொந்த பலத்தை அல்ல, பரிசுத்த ஆவியானவரோடு வழிநடத்தல் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் நமக்கு தேவை. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, நம் தேவனுடைய ஆவியினாலே தான் நாம் நிலைத்திருக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டும். அவருடைய ஆவியானவரை நாம் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டவர்கள், நாம் அதை துக்கப்படுத்தாதபடி அனுதினமும் நடக்க வேண்டும். அதற்காக அவருடைய ஆவியானவரை நாம் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஐந்தாவதாக தேவன் மேல் வைக்கும் விசுவாசம், ஃபெய்த். நாம் எவ்வாறாக இயேசுவின் மேல், தேவன் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்றால், அனுதின வாழ்க்கையிலே நாம் நடக்கும்போது நமக்கு ட்ரைல்ஸ் இருக்கின்றது, நமக்கு பிரச்சனைகள் இருக்கின்றது, ப்ராப்ளம் இருக்கின்றது. அதை எவ்வாறாக விசுவாசத்தின் மூலமாக நாம் அதை ஓவர் கம் பண்ணுகிறோம். இந்த 5 விதமான காரியங்களை நாம் அப்ளை பண்ணும்போது நாம் தேவனிலே நிலைத்திருக்க முடியும். நாம் நிலைத்திருக்கிறோமா என்பதை நாம் பார்ப்போம். அப்போ கனி கொடுப்பது என்பது ஒரு எளிதான காரியம். ஆனால் அந்த எளிதான காரியத்தை செய்த இந்த 5 விதமான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். செய்து கொண்டிருக்கிறேனா
என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதிலே குறைகள் இருந்தால் இந்த நாளிலே நாம் நம்மை தேவன் ஒப்பு கொடுத்ததற்காக உணர்த்துகின்றார். நாம் தேவனோடு அனுதினமும் நிலைத்திருந்து ஒரு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை தேவன் நம்மிலே விரும்புகின்றார். ஒரு சிம்பிள் சப்மிஷன் தேவை. இதை நாம் கொடுக்க வேண்டும். இதை நாம் அப்ளை பண்ண வேண்டும். அதை நாம் அப்ளை பண்ணுவோம் என்று சொல்லும்போது இதிலே குறைகள் இருந்தால், நாம் உலக பிரகாரம் பார்க்கும்போது நாம் வேதம் வாசிப்பதிலே குறைகள் இருந்தால் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்கிறார்கள். அது 21 days நாம் அதை அப்ளை பண்ணினால் அது தொடர்ந்து நமக்கு வந்துவிடும். அல்லது அடுத்ததாக 3 மாதங்கள் அதை நாம் அப்படி 21 days இல்லை என்றால் காணாது என்றால் 90 days அதை அப்ளை பண்ணும்போது அது நமக்கு ஒரு ஹேபிட்டாக மாறி நாம் அதை ஒழுங்கும் கிரமமாக பண்ண ஆரம்பித்து விடுவோம். நாம் அதை செய்ய வேண்டியதில்லை. குறைகள் இருந்தால் இந்த நாளிலே நாம் சரி பண்ண சில தேவன் நம்மை அழைக்கின்றார். ஆம், நிலைத்திருப்பது, கனி கொடுப்பது என்பது ஒரு எளிதான காரியமாக இருக்கின்றது. ஆனால் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் கனி கொடுத்து கொண்டிருக்கிறேனா, அல்லது கனி கொடுக்க போகின்ற வாழ்க்கை, அதிக கனிகளை கொடுக்க போகின்ற வாழ்க்கை வாழ்கிறேனா என்பதை பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வருகின்றது. ஏனென்றால் அநேகர் இந்த ஆவிக்குரிய கனி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மேலோட்டமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது எதனால் என்று பார்க்கும்போது நமக்கு பிராக்டிக்கல் சேலஞ்சஸ் இருக்கின்றது. அந்த சேலஞ்சஸ் என்ன என்று பார்க்கும்போது வாசிப்போம். கலாட்டியன்ஸ் சாப்டர் 5 வெர்ஸ் 17. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆம், இங்கே போராட்டம். என்ன போராட்டம் என்று பார்க்கும்போது ஃப்ளஷ் வெர்சஸ் ஸ்பிரிட், மாம்சத்துக்கும் ஆவிக்கு ஒரு போராட்டம். ஸ்பிரிட் வெர்சஸ் ஃப்ளஷ், ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமான ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கின்றது. நாம் செய்ய வேண்டும் என்று செய்யாதபடிக்கு ஒன்றுக்கொன்று ஆப்போசிட்டாக இருக்கின்றது, விரோதமாக இருக்கின்றது. இந்த போராட்டம் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்றுதான். இதுதான் ஒரு சேலஞ்ச். ஏனென்றால் நம்முடைய மனித சுபாவம், பாவ சுபாவங்கள் கனி கொடுக்கக்கூடாதபடி அதை எதிர்த்து நிற்கின்றதாக இருக்கின்றது. அது என்ன என்று பார்க்கும்போது வாசிப்போம். வெர்ஸ் கலாத்தியன் சாப்டர் 5 வெர்ஸ் 19 to 21. இங்கே நாம் கவனித்து பார்த்தோம் என்றால், முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இதை மீண்டும் மீண்டும் உணர்த்துகின்றார். நாம் இதை வாசிப்போம் என்றால் ரோமனிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ அவர் மீண்டும் மீண்டுமாக இதை சொல்லுகின்றார். மாம்சத்தின் கிரியைகள் 17 கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இங்கே ஒன்றை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒன்று துணிகரமான பாவங்கள். அப்போ துணிகரமான பாவங்கள் ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால் பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கசப்புகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், இது எல்லாம் நமக்கு மனுஷிய பிரகாரமாக வருகின்ற காரியங்கள். அது எல்லோருக்குமே வெளிப்படுகின்ற காரியங்களாக இருக்கின்றது. இங்கே தான் ஒரு சேலஞ்ச் நமக்கு எல்லாருக்குமே இருக்கின்றது. ஆனால் இதை ஓவர் கம் பண்ணிதான் ஆக வேண்டும். எதனால் என்று பார்க்கும்போது இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்தர் பவுல் சொல்கின்றார், இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இங்கே ஒரு நோ என்ட்ரி போர்டு ஒன்று இருக்கின்றது. இங்கே அனுமதி கிடையாது. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அப்போ நாம் இதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் இதை இங்கே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று சொல்லியிருக்கும் போது நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? தேவனுடைய ராஜ்யத்துக்கு, நித்திய ஜீவனுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு. அப்போ அந்த அழைப்பை நான் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்னிலே ஒழிக்கப்பட வேண்டும். இது எங்கே ஆரம்பிக்கும்? இந்த மாம்சத்தின் குடும்பம் முதலில் குடும்பத்திலே தான் நாம் ஆரம்பிக்கும். குடும்பத்திலே தேவன் குடும்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அது குடும்பத்திலே வருகின்றது. அங்கே கான்ஃபிளிக்ட் வருகின்றது.
அப்ப அந்த கான்ஃபிளிக்ட் வரும்போது ஒருவருக்கு ஒருவர் நாம் விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அல்லது 2 பேருமே விட்டு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும். அப்போ இது எல்லா இடத்திலுமே வருகிறது. எதனால் என்று பார்க்கும்போது முதலாவதாக ஆவியின் கண்ணிலே சொன்ன அன்பு. அந்த அன்பு இருந்தால் மற்ற எல்லாமே இது போய்விடும். அங்கேதான் இங்கே பிரச்சனை வருகின்றது. அப்போ நாம் இதிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதிலே அடுத்ததாக நாம் எவ்வாறாக நம்முடைய குடும்பத்திலே நாம் எவ்வாறாக இருக்கின்றோம். பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றன, வரத்தான் செய்யும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் இதை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இதை ஓவர் கம் பண்ண வேண்டும். எப்படி? நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். நம் குடும்பத்திலேயும் எதுவாக இருந்தாலும், பிள்ளைகளிடையே இருந்தாலுமே அதை நாம் விட்டு கொடுத்து நாம் சரியான பாதையிலே நாம் வருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக எங்கே வரும் என்றால் ஒர்க் பிளேஸ். நம்ம நடக்க வேலை ஸ்தலத்திலே நாம் தேவனுடைய சாட்சியை வெளிப்படுத்த வேண்டும், தேவனை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அங்கேயும் பகைகள், விரோதங்கள், பிரிவினைகள் வரும்போது, பொறாமைகள் வரும்போது நாம் வீழ்ந்து போகிறவர்களாக இருக்கின்றோம். இங்கேயும் வராதபடி நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய சாட்சியை காத்துக் கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக எங்கே வரும் என்றால் உலகத்தின் இச்சைகள், வேர்ல்ட்லி இன்ஃப்ளூயன்சஸ். நம்மை உலகத்திலே இந்த நாட்களிலே எதுவும் பாவமில்லை என்று நடத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். மக்கள் வேறு விதமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கேட்டுக்கு போகிற வாசல் அது விசாலமா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. அநேக கூட்டங்கள் இது பாவம் இல்லை, அவர்கள் ஆலயத்துக்கு வருகிறார்கள், தேவனை ஆராதிக்கின்றார்கள், துதிக்கின்றார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கின்றது. உலகத்தின் இச்சைகள் ஆட்கொண்டிருக்கின்றன, அதிலேயும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உலகத்தின் பாடுகள், பிரச்சனைகள், அது வரத்தான் செய்யும். எல்லாருக்கும் பாடுகள் இருக்கின்றன, பிரச்சனைகள் இருக்கின்றன. அதை நாம் எவ்வாறு அதிலே நாம் வெளியிலே வருகின்றோம், அதற்காக நாம் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணி நாம் செல்கிறவர்களாக இருக்கின்றோமா என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக அன்ஃபர்கிவ்னஸ், பிட்டர்னஸ். நமக்கு உள்ளத்திலே கசப்புகள், அந்த கசப்புகள் இருக்கும்போது நாம் கனி கொடுக்க முடியாது. கசப்புகள் களைந்து போடப்பட வேண்டும். இதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கசப்புகள் நம் உள்ளத்தில் இருக்கின்றதா, இதயத்தில் இருக்கின்றதா? மன்னிக்காத குணம். வேதம் சொல்கிறது மன்னியுங்கள், மன்னிப்போம் மறப்போம் என்று சொன்னது போல மன்னிக்க வேண்டியது நாம் மன்னித்துதான் ஆக வேண்டும். மன்னிக்க வேண்டும், அதை நம் உள்ளத்தில் வைத்திருக்க கூடாது. அப்போ மன்னிக்க வேண்டும். அப்ப கசப்புகள் இருக்கக்கூடாது, மன்னிக்கின்ற மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும். இவைகளிலே குறைகள் இருந்தால் நாம் அதை இந்த நாளிலே உணர்ந்து சரி செய்ய வேண்டும். இதற்கு மேலாக ஒன்று இருக்கின்றது. அது என்னவென்றால் சத்ருவானவன். அவன் நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறான். சாட்டனிக் ஆப்போசிஷன் அது நமக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் நாம் ஆவியிலே நாம் ஆவியிலே நடத்தப்படுவோம் என்றால் நமக்கு அது நம் பக்கத்திலே வர முடியாது. அப்பேற்பட்ட தேவன் வல்லமை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாம் அதிலே கவனமாக இருக்க வேண்டும். சத்ருவானவனுடைய சோதனைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அவன் நம்மை குற்றப்படுத்துகிறவனாக இருப்பான். அவன் குற்றப்படுத்தி நம்மை கனி கொடுக்க கூடாதபடி தடை செய்கிறவனாக இருப்பான். நாமும் அதிலேயும் கவனம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்பேற்பட்ட காரியங்கள் இந்த உலகத்திலே நமக்கு உண்டு. இதை நாம் கண்டிப்பாக ஓவர் கம் பண்ணிதான் ஆக வேண்டும். இங்கே எந்தவித காம்ப்ரமைஸ் கிடையாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்றை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் பார்க்கும்போது இந்த மாம்சத்தின் கிரியைகள் ஒன்றுமில்லை, அதை நாம் ஜெயித்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் தேவன் இந்த சத்ருவை அவர் சிலுவையிலே ஜெயித்து விட்டார். அதற்கு ஒரு விலையை கொடுத்து விட்டார். அந்த விலை ஒரு பெரிய விலை. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. அதற்கு அடுத்ததாக அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், நம்மோடு கூட இருக்கின்றார். இப்பேற்பட்ட ஒரு விலையை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். நமக்கு முற்றிலும் ஜெயம் தருகிற தேவனாக இருக்கின்றார். அதை நாம் தெரிந்து கொண்டு இதன் மூலம் நாம் இதை ஓவர் கம் பண்ண முடியும், எளிதாக பண்ண முடியும். அதுதான் மிக முக்கியமான காரியம். இதை எளிதாக நாம் பண்ணிவிடலாம். இதை நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நினைக்க வேண்டாம். நாம் எளிதாக இதை பண்ண முடியும்.
ஆனால் நாம் பண்ணுகின்றோமா, நாம் அப்ளை பண்ணுகிறோமா, நாம் கனி கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். மாம்சத்தின் கிரியைகள் என்று சுயத்தில் சொல்லும்போது அந்தகாரத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அந்தகாரத்தின் கிரியைகள் நம்மிலே வெளிப்படாதபடி நாம் ஒவ்வொருடைய ஆத்துமாவும் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆத்துமா பாதுகாக்கப்பட வேண்டும். இது ஆத்துமாவுக்கு எதிரான போராட்டம், இது நம்முடைய நித்திய ஜீவனுக்கு எதிரான போராட்டம். இந்த போராட்டத்திலே நாம் தோற்கக்கூடாது. அதை நாம் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால், அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் இதை எளிதாக நாம் இதை ஓவர் கம் பண்ணிவிடலாம். ஆனால் பண்ணுகிறேனா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவர் சொல்லும்போது வாசிப்போம். ரோமன்ஸ் சாப்டர் 13 வெர்ஸ் 12 to 14. ரோமன்ஸ் chapter 13 verse 12 to 14. ஆம், இங்கே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்னது போல, நான் முன்னே சொல்லியிருக்கிறேன் என்று சொன்னது போல அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். ஆம், நாம் எவ்வாறாக இருக்க வேண்டும்? ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள வேண்டும். பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். 3 விதமான காரியங்களை இந்த இடத்திலே தேவன் நமக்கு உணர்த்துகின்றார். ஆம், அந்தகாரத்தின் கிரியைகள் நாம் தள்ளிவிட்டு, அது தள்ளிவிடப்பட வேண்டும். நாம் அந்த மாம்சத்தின் கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள், இருளின் கிரியைகளை நாம் தள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லும்போது, நான் கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன், அவருடைய சிலுவையின் அடையாளங்களை நான் தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிறார். அப்பேற்பட்ட அர்ப்பணிப்பு நமக்கு தேவை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தரித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் பரிசுத்த ஆவியை நம்மில் சம்பூர்ணமாய் பொழிந்திருக்கின்றார். வாசிப்போம். தீத்து 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆம், இதற்கும் நமக்கு எந்த டவுட்டும் தேவையில்லை. தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கின்றார். அதனால் நாம் எளிதாக இதை நாம் எதிர்கொள்ள முடியும். மாம்சத்தின் கிரியைகளை நம்மை ஆவிக்குரிய கனிகளாக நாம் மாற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. மனம் திரும்ப வேண்டும், மனம் மாற வேண்டும். மனம் மாற என்ன? நாம் தேவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த மன்னிப்பு என்று சொல்லும்போது நாம் தேவனிடம் முழுமையாக மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் கெஞ்சுகிறவர்களாக இருந்து, தேவனே, எனக்கு இந்த மாம்சத்தின் கிரியைகள் என்னிலே இருக்கின்றன, அது என்னென்ன கிரியைகள் என்று நம்முடைய இருதயத்துக்கு தெரியும். கனி கொடுக்க முடியாதபடிக்கு என்னென்ன கிரியைகள் என்று நம் ஒவ்வொருவருக்குமே தெரியும். ஆம், தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பது இந்த அந்தகாரத்தின் கிரியைகள், இருளின் கிரியைகள், அது ஒன்று கூட இருக்கலாம், அல்லது அநேகங்கள் இருக்கலாம். பகைகள், விரோதங்கள், அது எதுவாக கூட, கோபங்கள் எதுவாக கூட இருக்கலாம். அது கசப்புகள், அது இருந்தால் நாம் கனி கொடுக்க முடியாது. அதில் இருந்து நம் தேவனிடம் மன்னிப்பு கேட்டு நாம் மனம் மாறுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கிங் டேவிட்டை அறிவோம். அவர் மாம்சத்தின் கிரியைகளை வீழ்ந்து போனார். அவர் செய்த காரியம் என்ன? வாசிப்போம். சங்கீதம் 51, Psalms 51. முதல் வசனத்தை வாசிப்போம். ஆம், நாம் கிங் டேவிட்டை எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு பெரிய ராஜா. அவரிடத்திலே தேவன் உணர்த்தினார், மாம்சத்தின் கிரியைகள் பாவத்திலே வீழ்ந்து விட்டார். அதை உணர்த்தின பிறகு அவர் செய்த இந்த பாவ அறிக்கை தான் இங்கே சங்கீதம் 51. நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலே வீழ்ந்து விடும்போது இந்த சங்கீதம் 51 சொல்லிதான் நாம் அறிக்கையிடுகிறோம். நாம் இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படும் போதும் இதை அறிக்கையிட்டு நாம்
ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் எவ்வாறு அவருடைய கிருபைக்காக எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இறக்கின்படி என் மீதிலே என்னை சுத்திகரியும். இப்பேற்பட்ட அந்த அர்ப்பணிப்பு நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. நம்ம இருதயத்தின் மீறுதல்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்கிறார் என்றால், வாசிப்போம் வெர்ஸ் 10. தேவனை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நிலைவரமான ஆவி நமக்கு தேவை. அந்த பரிசுத்த ஆவியான நமக்குள் இருக்கும்போது இந்த மாம்சத்தின் கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள் அழிக்கப்படுகின்றன. நம்முடைய இருதயம் ஒரு சிறு குழந்தை போல் மாறிவிடுகிறது. ஒரு குழந்தையின் இருதயத்தை போல மாறி நம் தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுக்கு எவ்வாறு கனி கொடுப்பது என்பதிலும் நம்முடைய சிந்தை மாறிவிடும், சிந்தனை மாறிவிடும். அதிலிருந்து அதுதான் ஒரு பெரிய காரியம். அந்த அப்பேற்பட்ட ஒரு டிரான்ஸ்பார்மேஷனை தேவன் நம்முடைய இருதயத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியினாலே என்னிலே புதுப்பியும், யூசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறியும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். அப்பேற்பட்ட அந்த வெண்மையாகக்கூடிய இருதயத்தை நம் தேவன் தருகிற தேவனாக இருக்கின்றார். நாம் தேவனுக்குள்ளாக இருக்கும்போது நாம் இதை உணர்ந்து கொள்ள முடியும். நாம் மாம்சத்தின் கிரியைக்குள்ளாக செல்லும் போது நம்முடைய இருதயம் ஏன் இப்படி செல்கிறது என்று நமக்கே தெரியும். அந்த கிரியைகள் வேண்டாம் நமக்கு. நாம் எவ்வளவு நாள் நாம் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோமோ அது தேவனுக்கு தெரியும். ஆனால் அது எதற்காக? கனி கொடுக்கத்தக்கதாக. உலகத்தை போல மற்ற எல்லாரை போல ஒரு அந்த சாதாரண ரிலிஜியஸ் லைஃப் போதும், இது போதும் என்று இருந்து விடாதபடிக்கு நாம் தேவனுக்காக கனி கொடுக்க வேண்டும். அந்த கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவன் விரும்புகின்ற காரியம் அதுதான். அது மட்டுமல்ல, இங்கே இங்கே இவர் சொல்லும் போது என்ன சொல்கிறார்? நான் அறிக்கையிடுகிறேன் என்று அவர் இங்கே 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 சொல்லுகிறார். கிங் டேவிட் சொல்லும் போது இங்கே பார்க்கும்போது வெர்ஸ் 4 வாசிப்போம். சங்கீதம் 51:4. நியாயம் தீர்க்கும் போது உடைய பரிசுத்தம் விளங்கும், இதை அறிக்கையிடுகிறேன். பாவத்தை அறிக்கையிடுவது என்பது ஒரு மிக முக்கியமான காரியம். ஏனென்றால் தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். அவர் நொறுங்குண்ட இதயத்தை ஒருபோதும் புறக்கணியாத தேவன். அவர் புறக்கணியாத தேவன். அந்த இருதயத்தை அவர் விரும்புகிறார். நாம் அதை உண்மையாக உணர்ந்து நம்முடைய இருதயத்திலே உணர்ந்து அறிக்கையிடும் போது தேவன் நம்மிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கின்றார். நாம் இந்த நாளிலே நாம் எவ்வாறாக நாம் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள் நம்மிடத்தில் இருந்தால் அது அழிக்கப்பட வேண்டும். அது முழுவதுமாக எரிந்து போக வேண்டும். அது பரிசுத்த ஆவியானால் அது செய்ய முடியும். அதை முழுவதுமாக நம்முடைய சரீரத்திலிருந்து எடுத்து போடப்பட வேண்டும். நாம் ஆவியின் கனி கொடுக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் கனி கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும். ஒரு ஒரு ஊழியக்காரர் இவராக சொன்னார். ஒரு விசுவாசியானவர் அவரிடம் ஒரு தேவதூதன் வந்து சொன்னானாம், உன்னுடைய இந்த ஷோல்டரிலே ஒரு லிசர்ட், ஒரு பள்ளி ஒன்று ஒட்டி கொண்டிருக்கின்றது, அதை எடுத்து நீ எரிந்து போட்டுவிடு என்று சொன்னானாம். அவன் இல்லை எனக்கு அது வேண்டும் என்றால் அது ஒரு பாவ கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள், அது இருந்து கொண்டிருக்கின்றது, அது அவனை பிடித்து கொண்டிருக்கின்றது. அப்ப தேவதூதன் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறான், அதை எரிந்து விடு, அதை முழுவதுமாக எடுத்து போட்டு விடு என்று சொல்லியிருக்கிறான். அவன் இல்லை என்று சொல்லி கடைசியாக அவன் சொல்லும் போது சொல்லு, ஓகே நீ எரிந்து போட்டு விடு, எடுத்து எரிந்து போட்டு விடு என்று சொன்ன தேவதூதன் அதை எடுத்து எரிந்து கீழே போட்டு விட்டான். அது கீழே போட்டவுடன் அங்கே பார்த்தால் அது ஒரு ஹார்ஸாக நின்றது. ஒரு குதிரையாக. அப்பொழுது தேவதூதன் சொன்னான், உனக்கு ஒரு ஹார்ஸை போன்ற இங்கே ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, நீர் இதை இப்பொழுது இதில் நீ ஏறிப்போ, நீ கனி கொடுக்க முடியும் என்று. அதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நம்மை பற்றி கொண்டிருக்கலாம். அது தெரிந்தோ இருக்கலாம், தெரியாமலோ இருக்கலாம், நோயிங்லி மேபி அன்னோயிங்லி. பட் எதுவாக இருந்தாலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் அறிக்கையிடும்போது தேவன் நம்மை கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாக மாற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். அடுத்ததாக நாம் கடைசியாக நாம் பார்க்க இருக்கின்ற காரியம், கனி கொடுப்பதினால் என்ன ஆசீர்வாதங்கள். What are the blessings I am going to get it? வாசிப்போம் John chapter 15 verse 7 and 8.
ஆம், இது மிக மிக முக்கியமான வசனம். ஏனென்றால் தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கின்றார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆம், இங்கே பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அவருடைய சமூகத்திலே எப்போது வேண்டுமானாலும் சென்று ஜெபிக்கலாம். நம்முடைய விண்ணப்பங்களை, நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை அவரிடத்திலே கேட்கலாம். அதை நாம் பெற்றிருக்கின்றோம். வேதம் சொல்லுங்க, புத்திர சுயர் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள் என்று. தேவனுடைய பிள்ளை என்ற அந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிற நாம் அவரிடம் கேட்கும் போது அது நமக்கு செய்யப்படும். தேவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு, ஜெபங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். நாம் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழும்போது தேவன் நமக்கு செய்கின்ற காரியம், நமக்கு நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நாம் இந்த நாளிலே தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோமா? கனி கொடுக்கும் போது நாம் தேவன் நமக்கு செவி கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்கின்ற தேவனாக இருக்கின்றார். இரண்டாவதாக என்ன ஆசீர்வாதம் என்று பார்க்கும்போது நாம் 8ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, என் பிதா மகிமைப்படுவார். ஆம், நாம் முதலிலே பார்த்தோம், பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர் தோட்டக்காரர். அவர் அதிக கனிகளை கொடுக்கும்படி நம்மை சுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்று இங்கே இயேசு கிறிஸ்து 2ஆவது வசனத்திலே சொல்லியிருக்கின்றார். அவர் சுத்தம் பண்ணுகின்ற அவர் தோட்டக்காரர். அவர் சுத்தம் பண்ணுகிற தேவன் எதற்காக? அதிக கனிகளை கொடுக்கத்தக்கதாக. அவர் மகிமைப்படுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆம், நம் மூலம் பிதா மகிமைப்படுவது என்பது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். நாம் பிதா நம்மிலே மகிமைப்படுகிற தேவனாக இருக்கின்றார். ஆம், நம் மூலமாக பிதா மகிமைப்படுகிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இரண்டாவது ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கின்றார். மூன்றாவதாக என்ன ஆசீர்வாதம் என்று பார்க்கும்போது, எனக்கும் சீசராயிருப்பீர்கள். ஆம், நமக்கு ஒரு அடுத்ததாக அவர் ஒரு பெரிய ஒரு இதை கொடுக்கின்றார், சீசர் என்ற பாக்கியம். நாம் ஒவ்வொருவரும் நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு சீசனாவதுதான். சீசியாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. நாம் அவருக்கு சீசரா இருப்பீர்கள். இப்பேற்பட்ட இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் தேவனுக்கு முழுவதுமாக நாம் ஒப்பு கொடுத்து நாம் அவருடைய சீசனாக மாறி நாம் கனி கொடுக்க வேண்டும். சீசனாக மாறுவது என்பது ஒரு எளிதான காரியம். மாம்சத்தின் கிரியைகள் ஒழிக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான். வேறு எதுவுமே இல்லை. அந்த கிரியைகள் ஒழிக்கப்படும் போது நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நாம் அந்த கனியானது, கனி என்று சொல்லும் போது அந்த கனியை அந்த மரம் புசிக்காது. அது மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறதாக இருக்கும். அது அநேகருக்கு பிரயோஜனப்படுகிறதாக இருக்கும். அதை தான் தேவன் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் அவர் எதிர்பார்க்கின்றார். நாம் அநேகருக்கு வெளிச்சமாக இருக்கத்தக்கதாக தேவன் நம்மிலே நற்கிரியைகளை காண்கிற தேவனாக இருக்கின்றார். நாம் அதே போல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக அந்த கனிகளை கொடுக்க வேண்டும். நாம் இந்த நாளிலே தெரிந்து கொண்ட நம்மை நாம் எவ்வாறாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இங்கே பக்தனாகிய தாவீது அவன் மாம்சத்தின் கிரியைகளை தேவன் உணர்த்தின போது அவர் முழுவதுமாகவே விட்டு கொடுத்து தேவனிடத்திலே அர்ப்பணித்தார், அறிக்கையிட்டார். அதனால் அவர் அடுத்ததாக அவர் அடுத்த லெவலுக்கு சென்றார். தேவனுடைய அவர் பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே சென்றார். நம்மிடத்திலும் தேவன் அப்பேற்பட்ட காரியத்தை நாம் எதிர்பார்க்கின்றார். நாம் எவ்வாறாக இருக்கின்றோம் இது சிந்தித்து பார்த்து, இதிலே எந்த குறைவுகள் இருந்தாலும் நாம் ஒரு கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழத்தக்கதாக நம்முடைய இருதயத்தை தேவனிடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். நாம் சிந்தித்து பார்த்து இதிலே குறைகள் இருந்தால் அந்த குறைகளை தேவன் நிறைவாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து, ஏனென்றால் நம் தேவன் மீன் கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டார். இல்லை, அவர் என்ன சொல்கிறார் என்றால், பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நன்மையானதை கொடுக்க அறிந்திருக்கும் போது பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியும் நன்மையும் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆம், அதிக நிச்சயம் அல்லவா? அவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். அதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்க இருக்கின்றோம். பாடுவோம் பாடல் நம்பர் 149.
சாங் புக்லே பாடல் நம்பர் 149, பரிசுத்தர் கூட்டம் நடுவில், பரிசுத்தர் கூட்ட நடுவில் என்கிற பாடலை பாடி, தேவனை சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று சொல்லி, தேவனே எனக்கு துணை வேண்டும், இந்த உலகத்திலே இந்த மாம்சத்தின் கிரியைகளை நான் என்னுடைய இதயத்திலிருந்து என்னுடைய சரீரத்தில் எடுத்து போட தேவன் நமக்கு துணை வேண்டும். அந்த துணை பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் அனுதினம் நம்மோடு கூட இருக்கும்போது இதை நாம் கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ முடியும். அதை உணர்ந்தவர்களாக நம்முடைய இதயத்திலிருந்து நாம் இந்த பாடலை பாடி நாமே ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த கூட்ட நடுவில். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, அரூபியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, அரூபியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, நீ கேட்டால் பாம்பை அருள்வா உண்டோ, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டு, மீன் கேட்டால் பாம்பை அருள்வா உண்டு, கல் தின்ன கொடுக்கும் பெற்றோர் உண்டு, நத்தினோடு கூட செய்திடார், நத்தே நலம் அருள்வார், பொல்லாது கூட செய்திடார், நத்தேத நலம் அருள்வார், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, ஆடிய நெஞ்சம் வாரீரோ, கரூபியே யுவேலை ஆடிய நெஞ்சம் வாரீரோ, சித்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே, சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதி, விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே, பாவி நீச பாவி நானே, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ, பாவி நீச பாவி நானையா, தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதி, அரூபியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, அரூபியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ள கோலத்தை, காரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள் அலங்கோலத்தை, மனம் வந்து மருளுவே பரிசுத்தம் கெஞ்சுவி, மனம் வந்து மருளுவீரே பரிசுத்தம் கெஞ்சுவீரே, பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தேடும் சுத்த ஜோதியே, அரூபியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ, அரூபியே யுவேலையில் ஆடிய நெஞ்சம் வாரீரோ. நாம் நம்மை தாழ்த்தி கருத்திலே ஒப்பு கொடுப்போம். அப்பா உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா இந்த நல்ல நாளிலே உடைய பாதத்திலே நாங்கள் இதை கேட்ட உடைய வார்த்தையை உடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா கர்த்தாவே நீர்தான் தப்பனே, இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொரு ஆத்மாவிலும் அப்பா நாங்கள் இதில் ஆவின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவைகளிலே நாங்கள் பெரியவர்களாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களை வெளிச்சமாக கர்த்தாவே நாங்கள் எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக உமக்காக இன்னும் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக
விசேஷமாக எங்களுடைய ஐக்கியத்திலே எங்களுடைய திருச்சபையில் இருக்க ஒவ்வொரு ஆத்மாவையும் நாங்கள் உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் அப்பா. இந்த நாளிலே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி நீர் விரும்பும் பரிசுத்தத்தை எங்கள் உள்ளத்திலே அருளி செய்து நாங்கள் உமக்காக கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழத்தக்கதாக நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கத்தக்கதாக இந்த நாளிலே எங்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சுயநீதியை நம்பி உலகத்திலே நாங்கள் சேரவில்லை அப்பா. எங்களுடைய சுயநீதி அழுக்கான கந்தை போல இருக்கிறதப்பா. அதை உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் எங்களை உமக்கு விருப்பமான கர்த்தாவை நீர் விரும்பும் பாத்திரமாக எங்களை வணைந்து உருவாக்க வேண்டுமாய் நாங்கள் உங்களுடைய கரத்திலே ஒரு களிமண்ணை போல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களை முழுவதுமாக நாங்கள் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பரிசுத்தப்படுத்தி உமக்கேற்ற பாத்திரமாக உமக்கு பயன்படும் பாத்திரமாக எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் இந்த நாளிலே தாழ்த்தி உங்களுடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். எங்களுடைய ஒவ்வொரு ஆத்மாவை நாங்கள் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. எங்களுக்கு உணர்த்தும் அப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்களுக்கு உணர்த்தி இந்த நாளில் அவர்கள் முழுவதுமாக எங்களை விட்டு நீங்கத்தக்கதாக நாங்கள் உமக்கேற்ற ஒரு கனிகளை கொடுக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் வல்லமையுள்ள நாட்டில் இருக்கும் பரம பிதாவே ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பாலைவன தேசத்திலும் கொடுத்த அருமையான சபைக்காய் விசுவாச பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, காலை முதல் இம்மட்டும் எங்களோடு நீர் அசைவாடினீர், உறவாடினீர், பேசினீர். உமது வார்த்தைகளால் உமது பாடல்களால் நீர் எங்களோடு பேசினீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனை. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் உண்மையாய் உம்மை துதித்தோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. உமது வார்த்தைகளை நாங்கள் செவி கொடுத்து கேட்டோம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய சுகத்தை நீர் அறிந்திருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை வியாதிகள், பாடுகள், கண்ணீர்கள் மத்தியில் இருந்த பிள்ளைகளை நீர் தொட வேண்டுமாய் செபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை கடந்த வாரம் நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே நீர் பதில் கொண்ட தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த அந்த சேலரி பெண்டிங்லே நீர் கொடுத்த அந்த சேலரிக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சத்தத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உள்ள தேவைகளை நீர் நிறைவேற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். சபையின் தேவைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். சபைக்காய் உழைக்கிற ஓடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பிள்ளைகளுடைய தேவைகளை நீர் அறிந்து அதை பூர்த்தி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீர்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, பிள்ளைகளை பற்றிய கவலைகள் உண்டு தகப்பனே. ஒவ்வொரு காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் இந்த சபையிலே வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் துருத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் நீர் பிள்ளைகளுக்கு நீர் பதில் தருகிற தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. சபையை நீர் மட்டும் பாதுகாத்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்திலே ஆண்டவரே உமக்காய் வைராக்கியமாய் ஓடுகிற பிள்ளைகளாய் எங்கள் சபை பிள்ளைகள் இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். வருகிற சபையில் நடக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம். சபைக்காய் ஒர்க் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஃபுட் மினிஸ்ட்ரிக்காக, யூத் மினிஸ்ட்ரிக்காக, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்ட்ரிக்காக, ஐடிக்காக, சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரிக்காக, உமன்ஸ் ஃபெலோஷிப்புக்காக ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை ஏற்று நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்கள் பொறுப்புகளை அறிந்து ஞானமாய் பிள்ளைகள் நடக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, மீண்டுமாய் தரை மட்டும் தாழ்த்தி எங்களை ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் பிதாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் அந்யோன்யமும் அவர் வரும் வரைக்கும் அவருடைய சமாதானமும் நம்ம அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு நியமித்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். God bless you all. உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் சபையின் சார்பிலே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக.